அஞ்சு வகை கடமைகளை வந்து நீ சரியா செய்யறியான்னு மட்டும் பாரு. நீ வந்து உலகத்தையே திருப்பி போட முடியாது. அந்த 5 வகை கடமைகள் அப்படிங்கிறது தான், இந்த உடம்பு, என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பம், இந்த சுற்றம், ஊர், உலகம், இந்த 5க்கும் இன்னைக்கு நீ என்ன செஞ்சிருக்க? நான் என் உடம்புக்கு இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு 3/4 மணி நேரம் யோகா பயிற்சி பண்ணிட்டேன். என் குடும்பத்துக்கு இன்றைக்கி யார் யாருக்கு என்னென்ன உணவு தேவையோ அதை செய்து கொடுத்துட்டேன். வீட்டை சுத்தம் பண்ணியாச்சு. அவங்களோட வேலைகள்லாம் சிலதெல்லாம் பகிர்ந்து ஷேர் பண்ணியாச்சு. இந்த சுற்றம்க்குன்னா கண்டிப்பாக மதிப்பு கொடுத்தல பொருளை வந்து ஒரு நல்ல முறையில் அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். இந்த ஊருக்கும் சுற்றத்துக்கும், இந்த உலகத்துக்கு டெய்லி 2 தடவை இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு ஆழமாக பிரார்த்தனை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த ஷெடியூலை நான் முடிச்சேன்னா நான் நிறைவாக இருக்கேன். இது நடக்குது நடக்கலை அப்படின்ற அந்த ரொம்ப ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக நான் போகலை. இன்றைக்கி நான் கரெக்டாக இருக்கேன். இந்த நிகழ்கணம், இந்த க்ஷணம் நான் கரெக்டாக இருக்கேன். அது போதும். வணக்கம், என் பேர் சீதாலக்ஷ்மி. ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டோட ஒரு வாலண்டியர் அண்ட் மெம்பர். இயற்கை விவசாயிகளோட சந்தைகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இப்படின்னு சொல்லிட்டு விற்பனை எல்லாமே சேர்ந்து என்னோடய பயணம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் போயிட்டுருக்கு நல்லபடியாக. முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா, விவசாய பெருமக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல முறையில் நம்ம ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு. அதே நேரத்தில் நம்மளோட வாழ்வாதாரமும் ஒரு நல்ல துறையிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் தான் இந்த வேலை எல்லாமே. இன்னும் பார்த்திங்கன்னா அப்படின்னா, இயற்கை விவசாயம் சார்ந்த வேலைகளை நம்ம செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், விழிப்புணர்வு விஷயங்கள்லாம் இன்னும் எல்லாருக்கும், சின்ன குழந்தைங்கள ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் பயணமாக இருக்குது, மோட்டோவாக இருக்குது. பாரம்பரிய அரிசி சிறுதானியம்லாம் இப்போ எப்படி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்னும் ஃப்யூச்சரில் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆராய்ச்சியும் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும். அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து கல்லூரிகளில், பள்ளிகளில், அலுவலகங்களில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லிக்கிட்டும் வரோம். விவசாயம் பற்றி, விவசாய துறைகளை பற்றியும் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். ஸோ இன்னும் அதிக அளவில் விழிப்புணர்வு வேணும். விவசாயிகள் வேணும் இன்னும் லாப நோக்கத்தோடு இன்னும் நிறையா பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் தான் என்னுடைய இந்த துறை. 2013 நான் தொடங்கும்போது வேதாத்ரி மகரிஷியோட MA யோகா அந்த இதில் தான் நான் முதல்ல ஆரம்பித்தது. வேதாத்ரி மகரிஷியோட வெறும் யோகா, தியான முறை இது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறது வந்து தற்சார்பு வாழ்வியல் முறை தான் அவர் முதல்ல சொல்கிறது. உனக்கு தேவையான உணவை நீ உற்பத்தி செஞ்சுக்கோ, உனக்கு தேவையான ஆடைகளை நீயே தயார் செஞ்சுக்கோ, உனக்கு தேவையான இயற்கை கட்டிட அமைப்பை வந்து நீயே கட்டிக்கோ. அதே மாதிரி ஒரு 5 தொழில்கள் வந்து ஒவ்வொரு தனி மனுஷனும் வாழ்க்கையில் வந்து தெரிஞ்சுக்கணும். விவசாயம், கை நெசவு, கட்டிடம், எழுத்து, அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை நாமளே பழுது பார்த்துக்கிறது. இந்த 5 கல்வி வந்து ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட விவசாயத்தில் ஒரு கடுகளவு தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அந்த உணவுத்துறையில். இன்னும் கை நெசவுக்கு போல், கட்டிடம்க்கு இன்னும் போல். ஸோ இந்த மோட்டிவேஷன் தான் எனக்கு முதல்ல, வேதாத்ரி மகரிஷியோட மோட்டிவேஷன் தான் முதல்ல உள்ளே வந்தது. அப்புறம் 2013 வந்து நண்பர்களோடு சேர்ந்து இயற்கை விவசாயம் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தோம். அப்போ தான் அனந்து சாரோட காண்டாக்ட் எங்களுக்கு கிடச்சிது. அவங்க ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, அந்த அமைப்புலேருந்தே ட்ராவல் பண்ணலாம். அப்போ தான் ஆள் ஒவ்வொருத்தராக சேர ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அமைப்பில். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்தே நம்ம சேர்ந்து அந்த துறையில் நம்ம பயணிச்சுட்டு வரோம். இயற்கை சார்ந்த பொருட்களை வாங்கி அதை நம்ம மறு விற்பனை செய்துட்டு வரோம். ஒன்றுமே தெரியாது. இப்போவும் நான் எல்லாம் தெரியுது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ கூட ரொம்ப ஒன்றுமே தெரியாது. என்னமோ இன்னும் இது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரியான ஒரு விஷயம். நம்மாழ்வார் ஐயா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தலைவர்கள் இருந்த இடம். ஸோ அந்த துறை அப்படி பார்க்கும்போது அப்படின்னா, உணவு அப்படிங்கிறது அத்தியாவசியமாக இருக்கிற இப்போ ஒரு சூழலில் அதை சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு எவ்வளோ தெரியும். 3 வேளை சாப்பிட்றோம், நிறைய 3 வேளைன்னு சொல்ல முடியாது, சாப்பாடு 3 வேளை சாப்பிட்டாலும் நடுவில் டீ, காஃபி அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று தகவல்களோ இல்லை அரசியலோ அதை சார்ந்து இயங்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு எவ்வளோ தெரியும். நம்ம சாப்பிட்ற அரிசி வந்து ஒரு பிராண்ட் நேமாக தான் இருக்குது.
ஆனால் அது பாரம்பரிய அரிசியாக வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாரம்பரிய அரிசிகள் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இருக்கும்போது எவ்வளோ பேருக்கு அந்த பாரம்பரிய அரிசியோட பேர் தெரியும். நம்மளுக்கு சிறுதானியங்களோட பேர் எவ்வளோ தெரியும். கேழ்வரகுலே 60 வகை கேழ்வரகு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 60 வகை கேழ்வரகோட பேரே எனக்கு தெரியாது. வெறும் வெண் கேழ்வரகு, கருப்பு கேழ்வரகு, அப்புறம் வள்ளிமலை கேழ்வரகுன்னு அந்த இடம் இருப்பிடம் அந்த பிளேஸை வச்சே நிறையா கேழ்வரகு இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய கடல். இதில் ஒரு சின்ன ஒரு அணு அளவுக்கு தான் நம்ம தகவலை தெரிஞ்சிருக்கோம். ஸோ இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது என்ன அப்படின்னா, விற்பனை தான். முதல்ல அரிசியை பற்றி விற்பனையை ஸ்டார்ட் பண்ணோம், சிறுதானியங்களை பற்றி விற்பனையை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ கஸ்டமர்ஸ்க்கு வந்து எப்படி சமைக்கிறது, எனக்கே சமைக்கிறது வந்து ஒன்றுமே தெரியல. அப்போது குக்கரில் வந்து ஒரு வரகு வைக்கிறோம் அப்படின்னா 1லேருந்து 4 விசில் வைக்கணும் அப்படின்னா முதல்ல அங்கே இருந்தவங்கெல்லாம் ஒரு இப்போ நிறையா வந்துருச்சு. ஆனால் ஒரு 2013 இதை பற்றி குக்கிங் பற்றி பெருசாக நியூட்ரிஷன்ஸ்க்கே நிறையா தெரியல. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டயா மருத்துவர்கள்கிட்ட தான் நம்ம பேச ஆரம்பித்தோம். சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசிகள் பற்றி சித்த மருத்துவர்கள்கிட்ட, நியூட்ரிஷன்ஸ் கிட்ட, அப்புறம் டயட்டீஷியன்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிக்க தான் நம்மளுக்கு வந்து நிறைய தகவல்கள் கிடைக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இட்லிலாம் வரவே வராது. தோசைக்கல்லை விட்டு தோசை மாவு வந்ததே இல்லை ஃபஸ்ட்டு தடவை நம்ம முயற்சி பண்ணும்போது. அப்போது இது நம்ம விற்பனை செய்கிறது மட்டும் இல்லை, இது சரியான முறையில் சத்து அழியாமல் 100% அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் நம்ம முதல்ல பயணத்தை ஸ்டார்ட் பண்ணது. அப்போ இருந்த ஒரு அனுபவ நிலைக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள், சந்தைகள் தான். நம்ம வந்து ஒரு கோயில் இருக்குது, ஒரு கோயில் திண்ணையில் வந்து நம்ம சந்தை போடுவோம். முதல்ல இப்போ தாடண்டர் நகர், சைதாப்பேட் தாடண்டர் நகரில் ஒரு பிள்ளையார் கோயில் 2014 அந்த கோயிலில் ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்தில் வந்து சுற்றி திண்ணை வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை முதல்ல நம்ம டிஸ்பிளே பண்ண ஆரம்பித்தோம். கேழ்வரகு, பாரம்பரிய அரிசி. ஞாயிற்றுக்கிழமையானா அப்படி காத்தாலும் அந்த இடத்துக்கு போய் முதல்ல அதெல்லாம் செய்ய ஆரம்பித்தோம். அப்புறம் இங்கே இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூலு அந்த மாதிரி சந்தைகள். அப்புறம் வந்து மகாலிங்கபுரம் இந்த மாதிரி கார் ஷெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் முதல்ல இந்த மாதிரி பொருள் இருக்குது, இயற்கை விவசாயத்துலேருந்து பொருட்கள் வருது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல எங்கேனாலும் சந்தைகள் தான். மகளிர் குழு கூடுற இடத்துல மகளிர் சந்தைகள்லாம் நிறைய நடக்கும் அந்த இடத்துல. அப்புறம் கோயில் வாசலில், அப்புறம் பார்க்கு, அந்த மாதிரி இடங்களில் அந்த மாதிரி நிறைய சந்தைகள் போட ஆரம்பித்தோம். ஞாயிறு சந்தைகள் நிறைய போட்டோம். பாதுகாப்பான சந்தைன்னு சொல்லி நம்மளது எல்லாமே எல்லாம் ஜீரோ வேஸ்ட் மார்க்கெட் தான். பிளாஸ்டிக் கவரில் இருக்காது, எல்லாம் சாக்கு பை அந்த மாதிரி தான் இருக்கும், துணிப்பை அந்த மாதிரி இருக்கும். வரவங்களுக்கும் நம்ம பேப்பர் கவரில் தான் போட்டு தரோம். அந்த மாதிரி சந்தைகள் தான் நம்ம பண்ண ஆரம்பிச்சது. இப்போ ஸ்டில் இது வரைக்குமே அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அது எப்படி வளர்ந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னா, சரி இது வந்து மக்களுக்கு வந்து சொன்னால் மட்டும் பத்தாது, குழந்தைங்களுக்கு சொல்லணும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் அப்போ கேட்கலனா கூட, குழந்தையாக இருக்கும்போது கேட்கலனா கூட, மாணவர்களாக இருக்கும்போது கேட்கலனா கூட, ஒரு ஸ்டேஜ் அவங்க அலுவலகத்துக்கு போகும்போது கண்டிப்பாக இதோட எப்போயோ ஒரு ஆண்டி வந்தாங்க, இதை பற்றி பேசினாங்க, நாம் வந்து இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு தோணணுன்றதுக்காகவே கல்லூரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம விடாமல் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் பற்றி, அப்புறம் நம்ம பேக்கெட் ஐட்டம்ஸில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ்லாம் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து நம்மளுக்கு ஈடபிள் கெமிக்கல்ஸ் தான், நான் உடம்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்குதா அப்படின்ட்டு நம்ம ஒரு பிபிடியாகவே நம்ம போடுறோம். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ், அதாவது அந்த மாதிரி உணவை சாப்பிட்டுட்டு இன்னொரு தப்பான வாழ்வியல் முறையில் நீங்கள் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனையெல்லாம் வருது அப்படிங்கிறதையும் நம்ம மருத்துவர்களோடு சந்தித்து ஒரு பிபிடி மாதிரி ரெடி பண்ணி ஒரு அவேர்னஸ் நிகழ்ச்சி நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே வரோம். ஸோ அது என்னோடய வளர்ச்சி பர்சனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பாரம்பரிய அரிசிகளை பற்றி ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து இன்னும் யாரும் பெருசாக சொல்லலை அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோரும் சொல்லியிருந்தாலும் இதில் இவ்வளோ மருத்துவம், இப்போ மாப்பிளச்சம்பானா அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும் அது மாப்பிள்ளைகள் வந்து சாப்பிடக்கூடிய அரிசி அப்படின்னு. இருந்தாலும் இதை பற்றின தகவல்கள்
பழைய புத்தகங்களில் இருக்கா அப்படின்னு நான் தேடி போக ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட இப்போ அது வந்து என்ன எங்கள் குழந்தை நிறுத்தியிருக்குன்னா, இப்போ கல்வெட்டியல் தொல்லியல் வகுப்புக்கு போய் அதில் போய் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு இப்போது என்னோடய பயணம் வந்து கொஞ்சம் அடுத்த நிலைக்கு போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வெறும் இது நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவரையும் ஏன் நல்லதுன்னு நம்ம சொல்லணும், எதுக்காக நல்லது, இவ்வளோ வரலாறு இருக்கக்கூடிய ஒரு உணவை வந்து நம்ம ஏன் ஒதுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து இப்போ இருக்கிறவங்க என்ன கேட்டாங்க, எல்லாருமே ப்ரூஃப் கேட்குறாங்க. நீங்கள் வந்து பாரம்பரிய அரிசின்னு சொல்கிறீங்க, அது என் உடம்புல மாற்றம் செய்யுது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மருத்துவர்களோடய நம்ம பயணிக்க வேண்டியதாக இருக்குது. சித்த மருத்துவர்களோடு அவங்க செஞ்சு அவங்க சொல்கிற அந்த வேல்யூஸை நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணி புத்தகங்களில் வெளியிடுறது, இந்த மாதிரி சேனல்களில் நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா சொல்லிகிட்ருக்கோம். செடி இருந்தது. எனக்கு வந்து செடியோட தொடர்பு, இயற்கையோட தொடர்புன்னு எப்பயுமே இருந்துட்டு தான் இருந்தது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டெரஸ் கார்டனில் ஒரு 1.5 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சதில் வந்து ஒரு 2 வருஷம் ஃபார்மிங், அதாவது வார நாளில் நாங்கள் இங்கே ஈசூர் பக்கத்தில் மேல்மருவத்தூருக்கு பின்னாடி ஈசூர்னு ஒரு இடம், அங்கே நண்பர்களோட நிலம் இருந்தது. அங்கே வந்து ஒரு 2 வருஷம் சனி ஞாயிறு நானே என்னோடய கணவர் என்னோடய குழந்தை எல்லாருமே போய் மாப்பிளச்சம்பாலேருந்து ஒன்றை நெல் ஆரம்பித்து நிறையா கருப்பு உளுந்து, பச்சைப்பயிறு, இந்த மாதிரி வெண்டைக்காய், கோவக்காய் எல்லாமே நாங்கள் பயிர் செஞ்சுட்டு வந்தோம். ஸோ எங்களால் முடியல, அதுக்கு மேலே அதை சஸ்டெயின் பண்ணி கொண்டு போக முடியல நிறைய. ஏன்னா விவசாயங்கிறது காலையில் இன்றைக்கே நான் நட்டதும் ரோஜா இன்றைய போக்கணுன்ற மாதிரி இன்றைக்கி காலையில் வச்சு மத்தியானம் பயிர் எடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 மாதமாவது வெயிட் பண்ணணும். கீரைன்னா ஒரு நிச்சயமாக ஒரு மாதம் வெயிட் பண்ணணும். ஸோ எங்களால் முடியல. நகரத்துக்கும் அந்த கிராமத்துக்குமான பயணம் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் மாடித்தோட்டம், நான் லாக்டவுன்லேருந்து மாடித்தோட்டம் வேறு வீட்டில் இருந்தேன். அந்த வீட்டில் கம்போஸ்டிங் எனக்கு சரியாக செட் ஆகலை, மற்றவங்க அக்செப்ட் பண்ணல. ஸோ இங்கே வந்து கம்போஸ்டிங் பண்ண ஆரம்பித்தேன். இங்கே என்கிட்ட ரேராக சில பிளான்ட்ஸ் இருக்குது, ரம்பையில் இருக்குது, இந்த மாதிரி நிறையா சுண்டக்காய், இந்த மாதிரி ஒரு 20-25 மூலிகை வகைகளும் பூக்கள் வகைகளும் நான் தொடர்பு இருந்துகிட்ருக்கு. இன்னும் பண்ணால் மதிப்பு கூட்டுதல் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம இந்த பிளான்ட்டை பேஸ் பண்ணி. இப்போ நிறையா மால்ட் வந்துருச்சு, கீரையிலே மால்ட் வந்துருச்சு. ஸோ மால்ட் வந்து நான் என்னோட எதிரினே சொல்லலாம். அந்த மாதிரி கீரைகளை சாப்பிடக்கூடாது. ஒரு கீரைகளை சாப்பிடும்போது கண்டிப்பாக ப்ரோட்டீன் இருக்கணும், அதில் பருப்பு வகைகள் ஏதாவது சேர்த்து தான் அந்த கீரையை நம்ம உணவாக உட்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் சித்த மருத்துவத்தோட ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஸோ அது இல்லாமல் வெறும் கீரை பொடிகளை வந்து அப்படி சாப்பிட முடியாதுல்ல. நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்டை வந்து ஒரு தோசை மாவுலையாவது அட்லீஸ்ட் நம்ம இட்லி, தோசை அந்த மாதிரி இல்லைன்னா ஸ்டீம் பண்ணியிருக்கோம். இந்த பலாயிலெல்லாம் பண்ணுற ஒரு இது வந்து ஸ்டீம் பண்ணுறது வந்து நம்மளுக்கு இருந்திருக்கு. எல்லா பிளான் பேஸில் வாழை இலையில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தாவரத்தோட ஒரு இலைப்பகுதியோ வேர் பகுதியோ தண்டு பகுதியோ நம்மளுக்கு இல்லாமல் ஒரு விவசாய முறை இது மதிப்பு கூட்டுதல்ன்றது இருக்காது இல்லையா. அப்போ என்னோட ஒரு 12 ப்ராடக்ட் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை பொடி, வல்லாரைக்கீரை பொடி, முடக்கத்தான் பொடி, அதுக்கப்புறம் தேநீர் வகைகளில் வந்து மூலிகை தேநீர், சித்திரத்தை தேநீர், அதிமதுரம் தேநீர், ஆவாரம்பூ தேநீர், நன்னாரி சதைக்குப்பை தேநீர், இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் அஷ்டச்சூரணம்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய எல்லா லேடிஸ்க்கும் இருக்கிற பிரச்சனை வந்து தைராய்டு ப்ராப்ளம். அது வந்து அன்னப்பொடின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேயே டெய்லி பெண்களுக்கு வந்து இந்த ஒரு அன்னப்பொடியை கொடுத்துருக்காங்க ஏஜ் அட்டன் பண்ண பீரியட்லேருந்து. ஸோ அந்த அன்னப்பொடி பண்ணுறோம். அப்புறம் இன்னும் நிறையா வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஐடியாஸ் இருக்குது, ஆன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கேட்குறவங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். நான் என்னோடய யூனிக்கான ப்ராடக்ட்னா கண்டிப்பாக பிரண்டை பொடி தான் சொல்லுவேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பிரண்டை எப்படி நீங்கள் பொடியாக பண்ணுறீங்க, அதில் ஈரத்தன்மை இருக்குது தானே, நாக்கு அரிக்கும் தானே, குழந்தைங்கள்லாம் இதை சாப்பிடுவாங்களா அப்படின்றது. அதை பிரண்டையை வந்து நான் இட்லி பொடியாக கன்வர்ஷன் பண்ணது தான் என்னோடய சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறேன். தோசை பொடியா, இட்லி பொடியா, சாத பொடியா, நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை வெஜிடபிள் சாலட் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதில் தூவி சாப்பிட்லாம். இல்லை பொரியலுக்கு வந்து நீங்கள் எதுவும் தேங்காய் வச்சு இல்லை காரப்பொடி எதுவும் வச்சு இல்லைன்னா பிரண்டை பொடியவே தூவி நீங்கள் பொரியலுக்கு பொடியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மல்டிபர்பஸ் பொடி வந்து என்னோடய சக்ஸஸ். அந்த குழந்தைங்கக்கிட்ட நல்ல ரீச். ஏன்னா அந்த பிரண்டையோட அந்த நார்சத்து வந்து உங்களுக்கு அவ்வளோ போன் டென்சிட்டியில் ஆரம்பித்து வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு இதுதான் என்னோட யூனிக்னஸ். அது வந்து ஒரு சித்த மருத்துவர் எனக்கு சொல்லி கொடுத்த முறை, சுத்தி முறை பயன்படுத்தி நம்ம அதை செஞ்சுருக்கோம். நல்ல சக்ஸஸ் அது ரிசல்ட்.
மில்லட்ஸு இது வரைக்கும் கொண்டு வரலைன்னா கொண்டு வர ஐடியா இருக்குது. சாமை கேழ்வரை ஆல்ரெடி மில்லட்ஸில் என்ன ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மில்லட்ஸை வந்து ஒன்று நல்லா வறுத்து பயன்படுத்தணும் மதிப்பு கூட்டுதலுக்கு. இல்லை அப்படின்னா அதை வந்து ஒரு ஊற வச்சு நல்லா சோக் பண்ணி ஃபர்மெண்ட், அதாவது அது புளிக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் டயட்டிஷியன் சொல்கிறது ஒரு 4 ப்ராசஸ் சொல்கிறாங்க. ஒன்று வறுக்கணும், இல்லை அப்படின்னா அதை நீராவியில் வேக வைக்கணும், அப்படி இல்லைன்னா அதை புளிக்க வைக்கணும், இல்லை அப்படின்னா அதை ஊற வச்சு கஞ்சியாக குடிக்கணும் அப்படிங்கிறது. அந்த 4 ப்ராசஸ் இல்லாமல் மில்லட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பவுடராக பண்ணுற சில ஐடியாஸ் இருக்குது, ஆன் ப்ராசஸ் போயிட்டுருக்குது. பாரம்பரிய அரிசிகள், சிறுதானியங்கள், வெள்ளை வகைகள், அப்புறம் கருப்பட்டி, எண்ணெய் வகைகள், அப்புறம் பாரம்பரிய அரிசியிலே ஒரு கிட்டத்தட்ட 20 வகைகள் இருக்குது. சிறுதானிய வகைகள், கைக்குத்தல் துவரம் பருப்பு, அப்புறம் முழு உளுந்து, வெள்ளை உளுந்து, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, பருப்பு வகைகள் எல்லாமே. அப்புறம் வந்து இந்த சுண்டல் வகைகளும் இருக்கும். வேர்க்கடலை, பச்சைப்பயிறு, காராமணி, அந்த கொள்ளு, அந்த வகைகளும் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாமே மளிகை பொருட்கள். நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே வீட்டுக்கு தேவையான கடுகு, பெருங்காயம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பெருங்காயம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். இந்துப்பு எல்லாமே. ஓஎஃப்எம்லேருந்து விற்பனை செய்ய ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் முதல்ல வாங்கின ப்ராடக்ட் என்னென்னா மஞ்சப்பொடி தான். நான் எல்லாருக்குமே மஞ்சப்பொடி அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம பட்ஜெட் வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கோம் அப்படின்னா, ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய், எனக்கு தெரிஞ்சு 5000 ரூபாய் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 4 பேர் இருக்கிறவங்களுக்கு நான் குறைச்சி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அநேகமாக 5000 ரூபாய் நிச்சயமாக ஆகும் ஒரு 3 வேளைக்கு ஏதாவது உணவு சாப்பிட்ணுன்னா. அதில் வந்து நீங்கள் மஞ்சப்பொடி வந்து வெறும் 40 ரூபா தான், 100 கிராம். உங்களுக்கு ஒரு மாதம் வரும். 100 கிராம் 4 பேர் இருக்கிறது. அதில் சேஞ்சஸ் கொண்டு வாங்க. அப்புறம் நீங்கள் வெளியில் ஒரு அரிசி வந்து 15 கிலோ வாங்குறீங்க அப்படின்னா, வெளியில் மினிமம் ஒரு 60 ரூபாய்க்கு நம்ம அரிசி வாங்குகிறோம். இது வந்து ஒரு 200 ரூபாய் சேர்த்து செலவு பண்ணுங்கள் அரிசிக்கு, பாரம்பரிய அரிசிக்கு. அது வாங்கி பாருங்கள். இல்லை அப்படின்னா இட்லி அரிசி எல்லாம் வெளியில் வாங்குங்க. இந்த பாரம்பரிய அரிசி வந்து சாப்பாட்டுக்காக நிறைய வகைகள் இருக்குது. கிச்சிலி சம்பா, தூயமல்லி, சிவன் சம்பா, கருடன் சம்பா, ஒன்றை நெல், இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய அரிசிகளே வெள்ளை அரிசி வகைகளில் வருது, கைக்குத்தல் வகையாகவும் வருது. அப்போது பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி அந்த பட்ஜெட்டிங் போட்டிங்க அப்படின்னா அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய்க்கு மாறுவீங்க. எண்ணெயோடு அப்போ நம்ம அளவும் உங்களுக்கு குறையும். இவங்க வந்து பட்ஜெட் போடும்போது நான் என்ன யோசித்தேன், ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நிறைய ஆகுது ஆர்கானிக் அப்படின்னா நிறைய செலவாகுது அப்படின்னா. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து எல்லாமே மிடில் கிளாஸ் பீப்புள் தான். ரொம்ப பெரியவங்களாம் கூட அதை பற்றி ஏன்னா இதுக்கு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா மெடிசன்ஸ் நிறையா குறையுதுன்னு அவங்க லைவாக பார்க்குறாங்க. எண்ணெய், உப்பு, அதெல்லாம் நிறைய வித்தியாசங்கள் பார்க்குறாங்க. நான் டாக்டர்கிட்ட சளிக்கு காய்ச்சலுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட கொடுக்கறதுக்கு இதில் கொடுத்துட்டு போகிறேனே. ஏன்னா ஒரு கன்சல்டேஷன் மினிமம் உங்களுக்கு 250. அந்த 250க்கு நீங்கள் எண்ணெய் வாங்கிடலாம். இங்கே ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கிடலாம், நல்லெண்ணெய் வாங்கிடலாம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ நான் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ரைஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட நிறைய இப்போ இந்த கான்ட்ரோ போயிட்டுருக்கு. அதாவது பாரம்பரிய அரிசிகள்னாவே வந்து நல்லா வேலை செய்கிறவங்க சாப்பிட்ணும், நிறையா உழைக்கிறவங்க சாப்பிட்ணும். அப்போல்லாம் யார் சாப்பிட்டாங்க? சிறுதானியங்கள்லாம் யார் சாப்பிட்டாங்க? நல்லா வயல் வேலைக்கு போவாங்க, கிலோமீட்டர் கணக்கில் நடப்பாங்க. அவங்க தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல்லே வேறு. அப்போ இருந்த மனுஷ உடம்பு தான் இப்போயும் இருக்குது. நான் அவங்களுக்கு பதில் சொல்கிறேன். அப்போ இருக்கிறவங்களோட உடல்நிலை தான் அதே ஹார்ட்டு, அதே லங்ஸு, கிட்னி எல்லாமே அதே மாதிரி ஃபங்க்ஷன் தான். இப்போ எந்த மாற்றமும் இல்லை உடலில். அப்போ அதே உடம்புனா நீங்கள் அந்த மாதிரி உழைக்கணுமா, இல்லை அதே மாதிரி செட்டிலாக ஒரே இடத்துல உக்காரணுமா? அந்த புரிதல் தான். அப்போது நீங்கள் வந்து அந்த உணவு இப்போ தேவையில்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ரெட் ரைஸ் வந்து டயபெட்டிக்கை குறைக்குது, பிபியை குறைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு. ஆனால் நான் பார்த்த ரிசர்ச், மருத்துவர்களும் சரி, டயட்டீஷியன், நியூட்ரிஷன் சொல்கிறதும் என்ன சொன்னா, எல்லாத்தையும் குக்கரில் வைக்கிறாங்க. நாங்கள் சொன்னால் எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. டயட்டீஷியன் சொல்கிறதும் அதுதான். ஏன் அதை வந்து அதுதான் நான் முதல் ரிசர்ச்சாக எடுத்தது. முதல்ல நான் பண்ண ஆரம்பிச்சது ரிசர்ச் வந்து, ஏன் குக்கரில் வைக்கிறீங்க பாரம்பரிய அரிசி? எளிதாகவே அதை சமைக்கலாம், ஊற வைக்கும்போது எளிதாக சமைச்சிட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முதல் புரிதல், முதல் கட்டமாக தான் அரிசியை, ஒரு பாரம்பரிய அரிசி ரெட் ரைஸ்னால் 8 மணி நேரம் ஊற வைக்கணும்.
அந்த ஊற வச்ச தண்ணியை கீழே கொட்டக்கூடாது, கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். இதெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கெலாம் அவ்வளோ நான் டைம் எடுத்து செலவு பண்ணியிருக்கேன், ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி ஊற வைக்கும்போது அந்த அரிசியோட ஒரு சென்ட்ரல் லேயர் வரைக்கும் இந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதை நல்லா அதில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது, நம்மளுக்கு வந்து நம்மளோட குடலுக்கு வந்து நன்மை தருது அப்படின்னு நிறைய டயட்டிஷியன் சித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து தான் ஒரு தெளிதலுக்கு வரோம். அப்போலேருந்து அப்போ இவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொரு பாரம்பரிய இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுது. நாங்கள் விவசாயம் பண்ணும்போது மாப்பிள்ளை சம்பா விதைக்கிறோம், நிறைய களச்செடியாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி தான் நிறைய களச்செடியாக வந்தது. அப்போது என்ன பார்க்குறோம் நாங்கள் க்ளோஸாக, என்ன அங்கே இருக்கிற பக்கத்தில் ஒரு வயசான தாத்தா, அந்த தாத்தா வந்து எங்கள் வயக்காட்டில் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தார். அவர் சொல்கிறாரு, அம்மா உனக்கு தெரியுமா மாப்பிள்ளை சம்பாவுக்கு வந்து இயற்கையாக அதோட உள்ளே இருக்கிற இரும்பு சத்தை வந்து அது தயாரிக்க தெரியாது, பக்கத்தில் கரிசலாங்கண்ணி இருக்குது பார்த்தியா, அதுதான் வந்து உனக்கு அந்த எனர்ஜியை கொடுக்கறது வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற கரிசலாங்கண்ணி தான். அப்போது நீங்கள் மாப்பிள்ளை சம்பா நீங்கள் விதையை போட்டிருந்தாலும் ஆர்கானிக் ஃபீல்டில் அந்த கரிசலாங்கண்ணி களச்செடி இல்லை, அது மூலிகை, அது மாப்பிள்ளை சம்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் பக்கத்தில் ஒரு பிளான்ட்டாக வந்திருக்குன்னு. இது ஏன் வந்தது எதுக்கு வந்ததெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ண முடியாது, வந்திருக்குன்னு. அப்போ நீங்கள் அதை வந்து அந்த களச்செடியை வந்து பிடுங்கக்கூடாது. அப்போ அந்த நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்ச விவசாயிகள் கிட்ட தான் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்க சொன்ன வரலாற்று தகவல்கள்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே வரோம். இது மாதிரியே கருப்பு கவுனி, கருங்குருவையெல்லாம் வந்து சித்த மருத்துவத்தில் மூலிகைகளை சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய மருத்துவ முறை ப்ராசஸே அவங்க சொல்கிறாங்க. ஸோ மூலிகை திருப்பலா அந்த மாதிரி முக்கியமான மூலிகைகளை வந்து வேக வைக்கிறது இந்த காடின்னு சொல்லுவோம், பழைய காடின்னு சொல்கிறாங்க. அந்த காடியில் தான் அவங்க மூலிகைகளை சுத்தம் பண்ணியிருக்காங்க, வேக வைக்கிறது எல்லாமே சுத்தி முறை எல்லாமே அதில் வச்சு தான் பண்ணியிருக்காங்க, பாரம்பரிய அரிசி வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு தகவல்களாக கிடைக்க மலை மாதிரி கிடைச்சிக்கிட்டே இருக்குது. நேற்று புதுசாக பல தகவல்கள் நேற்று கிடைக்கிது. ஆனால் தேடல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நிறையா இருக்குது. தேடி எங்கெங்கேயோ இருக்கிற தகவல்களை வந்து நம்ம 1 செகண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு 30 புக்கு இதை சார்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா தான் ஏதாவது ஒரு புக்கில் ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 புக்கு படித்தாச்சு உணவு சார்ந்து. அதுலேருந்து ஒரு 10 தகவல் நம்மளுக்கு கிடச்சதுன்னா பெரிய விஷயமா இருக்குது. அப்படி தான் ஆரம்பிச்சிது இந்த ட்ராவல். இப்போது கல்வெட்டுக்கு போயிருக்கேன். கல்வெட்டியல் தொல்லியலுக்கு போயிருக்கேன்னா இட்லி வந்து ஒரு பெரிய நியனானா சர்ச்சையில் ஆரம்பித்து எல்லாமே இட்லி வந்து நம்ம தமிழ் உணவு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, 2 விதமாக ஒரு செடியாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் நம்ம பார்க்கணும். எனக்கு வந்து நான் இந்திய நாட்டு உணவு முறை தான் நான் சாப்பிடுவேன், வெளிநாட்டு உணவு முறையை சாப்பிட மாட்டேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். எந்த உணவு முறையாக இருந்தாலும் என் உடம்புக்கு என் மனசுக்கு அது நல்லது பண்ணுதா? ஒரு செடியானது வந்து வெளிநாட்டு செடியாகவே இருக்கட்டும், அது வெளிநாட்டு தாவரமாகவே இருக்கட்டும், அது என் உடம்புக்கு நல்லது பண்ணுதா? என் நிலத்தில் அதை போடும்போது வந்து என் நிலத்தை கெடுக்காமல் இருக்கா, என் சூழலை கெடுக்காமல் இருக்கா, என்னோட அட்மாஸ்பியரை கெடுக்காமல் இருக்கா? அப்படி இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தக்காளி அப்படி தான், நம்மளோட உருளைக்கிழங்கு அப்படி தான். நிறைய மூலிகைகள் வந்து அயல்நாட்டு மூலிகைகள் தான் நம்ம இது பண்ணிக்கிட்டு வரோம். ஆனால் அது நம்ம சூழலை கெடுக்கலையே, நம்ம உடம்பை கெடுக்கலையே. கிட்டத்தட்ட மிளகே கூட சில பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. மிளகு வந்து நம்மளோட ஆர்ஜின்னு பார்த்தோம்னா மிளகுன்னு சொல்கிறோம். ஆனால் சில பேர் அது மிளகு இல்லைன்றாங்க. சுக்கு, திப்பிலி மட்டும்தான் காரம், இஞ்சி, இந்த 3 மட்டும்தான் நம்மளோட காரம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா. மிளகு வந்து வாஸ்கோடகாமா அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் மிளகு விளைச்சல் ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அது நம்மளோட ட்ரெடிஷ்னல் உணவாக மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பிச்சு போட்ட தகவல்கள், செவி வழி செய்திகள், இது எல்லாமே எந்த அளவுக்கு வந்து உண்மைன்றதும் நம்மளுக்கு தெரியல. நம்ம பர்சனலாக அதை நம்ம பார்க்கணும். இதை சார்ந்த வல்லுநர்கள்கிட்ட நம்ம கேட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க, அதை நம்ம பார்க்க வேண்டியது தான். அதில் வந்து கல்வெட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா இட்டலி அப்படிங்கிறதுக்கு நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. இப்போ கல்வெட்டுகள் சான்று இருக்குன்னா அப்போ அது நம்ம உணவு தானே. வைராக்கியம் வருதுன்னா முதல்ல எனக்கு கார்டனுக்காக நான் கம்போஸ்டிங்னு சில பேர் சொல்லுவாங்க, கம்போஸ்டிங் எடுத்து நான் கார்டன் பண்ணணும் அப்படின்வாங்க. நான் கம்போஸ்டிங்காக நான் கார்டனிங் வச்சுருக்கேன். என்ன கழிவாக இருந்தாலும் அது வந்து நான் இப்போ பட்டர் கவர், பேப்பர் கவர் வச்சுருக்கோம், அந்த கவரில்
நம்மளுக்கு திருப்பி கஸ்டமர்ஸ் நிறையா கொடுப்பாங்க. அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு கம்போஸ்டிங் பின் நம்மளுக்கு வேணும். ஸோ அதுக்காக நான் செடி வச்சுருக்கேன், செடிக்காக கம்போஸ்டிங் வைக்கல. ஸோ இப்போ கம்போஸ்டிங் பண்ண நம்மளுக்கு நண்பர்கள் நிறைய பேர் விவசாய நண்பர்கள் இருக்காங்க. எனக்கு எக்ஸஸாக இருக்கிறத ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மூட்டை 4 மூட்டை எனக்கு கம்போஸ்டிங் இதாகிட்டே இருக்கும், டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ வெயிலில் எதுவும் இல்லை, நான் இன்னும் இந்த பட்டம் ஆரம்பிக்கலை, இன்னும் ஒரு 3 மாதம். ஏன்னா இந்த வெயிலில் தண்ணி நிறையா தேவைப்படுன்றனால நான் பெருசாக எதுவும் ஆரம்பிக்கல. கீரை வந்து எனக்கு தானாகவே வரும். புண்ணாக்கு கீரை, அப்புறம் முடக்கத்தான், எல்லாமே என்னோடய கீரை வகைகள் நான் எதையுமே இந்த வரைக்கும் நான் பிளான் பண்ணதே கிடையாது. எந்த புண்ணாக்கு கீரையெல்லாம் அதுவாக வந்தது தான், எல்லா கீரையுமே. அப்புறம் காணாவாழை, இந்த மாதிரி களைச்செடிகள் தான் எனக்கு கீரையே. ஸோ நான் எந்த கீரையும் நான் வெளியில் கடையில் வாங்குறதே கிடையாது. ஆர்கானிக் ஷாப்லேருந்து கூட நான் வாங்குறதில்லை. மணத்தக்காளி இப்போ கூட நம்ம கிட்ட மணத்தக்காளி, ரம்ப இலை இருக்குது, அதுக்கப்புறம் சுண்டக்காய் இருக்குது, பூக்களில் அவ்வளோ பூக்கள் இருக்குது. ஸோ சின்ன இடம் இருந்தாலும் ஒரு தொட்டிக்குள்ளே ஒரு 4-5 பிளான்ட் நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான போதுமான அளவுக்கு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு 5 வருஷமாக கார்டன் இருக்குது. எனக்கு வித்தியாசம்னும் போது செடியோடு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க, நிறைய விஷயம் நம்ம வந்து நின்னோம்னாவே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலை உணர முடியும் அந்த இடத்துல. ஸோ கார்டன் எனக்கு அது அந்த ஒரு யாருமே கொடுக்காத ஒரு மகிழ்ச்சியை வந்து கார்டன் தருது. எங்கள் வீட்டில் மதிப்பு கூட்டுதலுங்கும் போது எங்கள் வீட்டில் கிங்கு ராணி எல்லாமே என்னோடய அடுப்பு தான். ஒரு 5 வருஷமாக அவங்க எனக்கு உதவி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சின்ன ஒரு 10 ரூபா வேல்யூ எடிஷனுக்கும் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. லாக்டவுனில் அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நாங்கள் சாப்பாடு நிறைய பேருக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்தோம். நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒரு வேல்யூ எடிஷனாக நம்ம பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்போ ஆரம்பித்த ஒரு மதிப்பு கூட்டுதல். அதுக்கு முன்னாடி நான் மதிப்பு கூட்டுதல் ஆரம்பிக்கல. லாக்டவுனுக்கு முன்னாடி மதிப்பு கூட்டுதல் கிடையாது, வெறும் இது விற்பனை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அரிசியை வந்து ஒரு ஹோல் கிரெயினாக அந்த மாதிரி தான் விற்பனை இருந்தது. அதுக்கப்புறம் தான் லாக்டவுனுக்கு அப்புறம் தான் மதிப்பு கூட்டுதல் ஆரம்பித்தது. வந்து அனந்து சாரோட இன்டென்ஷன் தான். என்னோட மென்டார் அனந்து, இன்னும் ஆனந்த், அந்த மாதிரி ஒரு 2-3 நண்பர்கள் வந்து நல்லா சமைக்கிறீங்க, இதை வந்து ஒரு மதிப்பு கூட்டுதலாக ஆரம்பிங்க. பொடியெலாம் வந்து என்னோடய பொடி அவங்க ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு பொடி சாதம் எல்லாருக்குமே எப்போயுமே என் டிஃபன் பாக்ஸில் ஒருத்தருக்கு சாப்பாடு இருக்காது, ஒரு 4-5 பேத்துக்கு சாப்பாடு இருக்கும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு 4-5 பேர் சாப்பிடும்போது பிரண்டை பொடி வந்து ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சாதாரண பிரண்டை பொடியை வந்து தாளித்து வேர்க்கடலெல்லாம் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கீங்க, சரிங்க அதை மதிப்பு கூட்டுதலாக பண்ணுங்கள் அப்படின்னு அப்படி என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தது தான் மதிப்பு கூட்டுதல் பயணம் அப்படிங்கிறது. இல்லை, சமையல்னு ஒன்று இல்லைன்னா சீதாலட்சுமி உயிரோடு இருக்கவே வாய்ப்பில்லை. ஏன்னா லாக்டவுன் ஸ்ட்ரெஸ்ஸில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு கை கொடுத்தது ஒன்றுன்னா கையில் இருக்கிற பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சமைக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காய்கறி இருக்காது, கீரை ரொம்ப ரொம்ப ஆர்டர்லாம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 60 to 70 டேஸில் வந்து காய்கறி நம்ம நினைக்கிற மாதிரி காய்கறி பழம்லாம் ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னா நான் நிறைய காய்கறி பழம்லாம் சாப்பிட்டாள் வீட்டில் எல்லாருமே. ஸோ இல்லைங்கும் போது இருக்கிறத வச்சு தான் செய்யணும். அப்படிங்கும்போது புதுசாக ரெசிபி வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன், எடுக்க ஆரம்பித்தேன். புக்ஸ் அப்போ தான் வாசிப்பு என்னோடது ஜாஸ்தியாச்சு. லாக்டவுனுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ இது வரைக்கும் 400-500 புக்கு வாசிச்சாச்சு. ஸோ அப்படி எடுக்கும்போது வந்து சலவை சட்னி, வண்டிக்காரர் சட்னி, இந்த மாதிரி சட்னியிலே வந்து ஒரு சிம்பிள் சட்னி வகையிலே அவ்வளோ நம்ம பார்த்தோம். கொட்டு ரசம், தக்காளியே இல்லாமல் ஒரு குடம்புளியை வச்சு எப்படி ஒரு கொட்டு ரசம், பெங்களூர் ஸ்டைல் கர்நாடகா ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு கொட்டு ரசம். அதுக்கப்புறம் வந்து வெறும் பருப்பு வச்சு எப்படி இட்லி பண்ணுறது, ஒரு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பை மட்டுமே வச்சு ஒரு மாவில் 2 ரெசிபி அப்படின்னு இப்போ ரீசெண்டாக ஒரு இன்வென்ஷன் ஒன்று டோக்லா பண்ணோம். அந்த டோக்லா மாவுலேயே விழுப்புரம் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு நம்மளோட உணவையும் நார்த் இந்தியா ஸ்டைலில் இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நம்ம வந்து மோமோஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க, நம்ம கொழுக்கட்டைன்னு சொல்கிறோம், நம்ம கோதுமை கொழுக்கட்டைன்னு சொல்கிறோம், அவங்க வந்து வீட் மோமோஸ்ன்னு சொல்கிறாங்க. பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஸ்டீம் பண்ணுறது தான். உள்ளே வச்சிருக்கிற அந்த ஸ்டஃபிங் மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசமாக, அந்த பூரணம் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த வித்தியாசங்களையும் கம்பேர் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து எழுத ஆரம்பித்து நம்மளோட புளிக்குழம்புக்கும் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு ஒரு டிஷ்ஷு இதுக்கும் கம்பேரிசன் பண்ணி புதுசாக செய்ய ஆரம்பித்தேன். வீட்டில் அதுக்கு ஒரு நல்ல எதிர்ப்பு கிடையாது, அவங்க வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த ஃபுட்டை. அதனால் எனக்கு சந்தோஷமாக இருந்தது அடுத்தடுத்து செய்ய. நான்
பேரலாக ரெண்டையுமே ஒரு தண்டவாளம் மாதிரி தான் பார்க்குறேன். நீங்கள் இப்போ கேட்டவுடனே சொல்கிறேன், எனக்கு தோணுது. சில இடத்துல வந்து நம்ம மேக்ஸிமம் நான் கஸ்டமர்கிட்ட டென்ஷன் ஆக மாட்டேன், என்னோடய டென்ஷனை காமிக்க மாட்டேன். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் அதை காமிச்சிடுவேன். நானும் மனுஷங்க தானே. அப்போ அவங்க கேட்பாங்க, நீங்கள் வந்து ஸ்டேட்டஸில் யோகாவோட இதெல்லாம் போடுறீங்க, நீங்கள் இவ்வளோ வருஷமாக யோகா பண்ணுறீங்க, நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்வாங்க. ஸோ மனுஷன்னா அப்போ அந்த யோகிக் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க வந்து கோவமே படக்கூடாதான்னு கேட்டால் அப்படிலாம் யாருமே இங்கே சினம் பழகுன்னு சொல்லியிருக்காங்க, படுன்னு சொல்லலை, பழகுன்னு சொல்லியிருக்காங்க. சினத்தை தவிர்க்கணும்னு மகர்ஷி சொல்கிறாங்க, சினத்தை சுத்தமாக தவிர்த்துடணும் அப்படின்னு. ஆனால் நடிப்பு சினம்ங்கிறது வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து உடல் அளவில் பாதிக்காமல் நீ இப்படின்னு கொஞ்சம் சீரவாது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி கவலை, இது முக்கியம். சினம் கவலை ரெண்டுமே வந்து ஒரு மனுஷனுக்கு வரவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு இருந்தாலும் அவனை சுத்தமாக போட்டு டம்ப் பண்ணிடும். உங்களால் மேலே வளரவே முடியாது, எந்த வளர்ச்சி நிலைக்கும் போக முடியாது. மனதளவில் சொல்கிறேன், வளர்ச்சியிலலாம் பெரிய ஒரு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது. எந்த இடத்துல வளரணுங்கிறதே எனக்கு ஒரு பெரிய என்னோட மனநிலையில் நான் வேறு மாதிரி வச்சுருக்கேன். வளர்ச்சிங்கிறது நீ உள்ள செல்ஃப் க்ரோத்திங்கிறது தான் இங்கே முக்கியம். நான் எவ்வளோ ஃபினான்ஷியலாக வந்து நான் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வந்து நான் என் வீட்டில் எவ்வளோ கார் இருக்குது, நான் எவ்வளோ அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன், என்னை பொறுத்த வரைக்கும் இது வளர்ச்சியே கிடையாது. நான் எனக்குள்ளே செல்ஃபாக எவ்வளோ க்ரோத் எடுத்துக்கிறேன், எவ்வளோ ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கேன், சுற்றி இருக்கிற உறவுகளை வந்து நான் எந்தளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறேன், அவங்க என்னை திட்டினா கூட நான் அதில் டிஸ்டர்ப் ஆகாமல் நான் எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன், இதை தான் நான் வளர்ச்சியாக பார்க்குறேன். நீங்கள் அந்த வளர்ச்சிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா, இங்கே அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுலேயும் அந்த ஃபினான்ஷியல் க்ரோத் வந்து தேவை தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் அந்த க்ரோத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது திருப்தியே தராது. ஏன்னா அது உலகமே வேணும்னு கேட்கும். அந்த ஃபினான்ஷியல் க்ரோத்துங்கிறது உங்களுக்கு உலகமே வேணும்னு கேட்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும், அது ஸ்டாப்பே இருக்காது. பட் நீங்கள் ஒரு சாப்பாடோ இல்லை மன வளர்ச்சியோ, கிட்டத்தட்ட மனமும் அப்படி தான். உங்களுக்கு சந்தோஷம் வேணும்னா நீங்கள் சந்தோஷத்தை கேட்டுகிட்டே இருப்பீங்க, சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்த மட்டும்தான் செய்வீங்க இல்லையா? அப்போது நீங்கள் க்ரோத் ஆக வேண்டியது வந்து இங்கே க்ரோத் ஆகிட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் க்ரோத் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது சரியாகிக்கிட்டே வரும். ஸோ ரெண்டுமே ஒரு தண்டவாளம் மாதிரி. நம்மளோட லைஃப் ஸ்டைலும் சரி, இந்த ஃபினான்ஷியல் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டும் சரி, ரெண்டுமே தண்டவாளம் மாதிரி பேலன்ஸ் பண்ணி போகணும். கொஞ்சம் நிறைய மாறி இருக்கேன். ஸோ நான் சொல்கிறது இல்லை, என்னை ரொம்ப நாள் என்னை பார்த்தவங்க, என்கிட்ட பழகினவங்க, அவங்கெல்லாம் சொன்னது, சீதா எப்படி நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க. ஆக்சுவலி வெளியில் ஸ்ட்ராங்காக தெரிகிறவங்க உள்ளுக்குள்ளே வீக்காக இருப்பாங்கன்றது தான், தொட்டா விழற ஆளாக தான் இருப்பாங்க. இங்கே வெளியில் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனாக நீங்கள் பார்த்தாலும் தொட்டா விழற ஆளாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வெளியில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரிவாங்க. ஸோ நான் வெளியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை இந்தளவுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த்துக்கு கொண்டு வந்தது வந்து படிப்பு தான். படிப்புனா என்னோடய எஜுகேஷன் கிடையாது, நான் அதுக்கப்புறம் வாசித்தது நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் நிறையா வாசித்தேன். திருப்பி அவங்க சொல்கிறது எல்லாமே இன்னர் க்ரோத்து தான் சொல்கிறாங்க, உள்ள ஆன்ம மெச்சூரிட்டியை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது புக்கு ஒரு வருஷத்துக்கு 100 புக்கு வாசிக்கிறேன்னா அதில் முக்கால்வாசி மனம் சார்ந்து, உடல் சார்ந்து, உழைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய புக்குங்க வந்து மேஜராக இருக்கும். மற்றதெல்லாம் உணவை சார்ந்து செய்யக்கூடிய ஆராய்ச்சிகளாக இருக்கும் மற்ற புத்தகங்கள்லாம். அதெல்லாமே என்னை ஒரு பெரிய லெவலில் என்னை மோல்டு பண்ணிச்சின்னு நினைக்கிறேன். புத்தகங்கள் தியானம், செல்ஃபாக பண்ணுற அந்த தற்சோதனை, டெய்லி நைட் வந்து கம்பல்சரியாக ஒரு கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக அன்றைக்கி நடந்ததெல்லாம் நான் ரிவைவ் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி யார்கிட்ட கோவப்பட்டேன், என்னை யார் கோவப்படுத்தினாங்க, அதில் என்னோடய பங்கு என்ன இருக்குது, சரி ஓகே நம்ம யார்கிட்டையும் இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அவங்க புரிஞ்சுக்கும் போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு ப்ளஸ் பண்ணிவிட்டு உலகத்தை வந்து ஒரு 18 தடவை ப்ளஸ் பண்ணுவேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் தூங்கி எந்திரிச்சு எவ்வளோ வேலைனாலும் காலையில் எந்திரிச்சு இந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். எல்லாமே பெஸ்ட்டு தான் ஏன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது ஒரு சோர்வு வரும். நீங்கள் மல்டிப்புளாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சோர்வு வருதோ இன்னொன்று வந்து தூக்கி கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து வரைகிறதுல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபிசிக்கலாக அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ஓட்டம் இருக்குது. இதை வாங்கணும், அதை வாங்கணும், அந்த ஆர்டர் போகணும், இந்த கஸ்டமருக்கு பில் அனுப்பணும், ப்ராடக்ட் பர்ச்சேஸ்க்கான லிஸ்ட்டை சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோஅப்ஸ்ன்னு கிட்டத்தட்ட மார்னிங் 9 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரையும் வீட்டுக்கான வேலைகள், அப்புறம் பிஸ்னஸ்க்கான வேலைகள்னு ரொம்ப பம்பரமாக இருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வாசிப்பு ரொம்ப இருந்தது. அப்புறம் வாசிப்பை சார்ந்து நான் இப்போ ஒரு புக்கு படித்தேன்னா அதுக்கு ரிவ்யூ எழுதுறதுக்கு வந்து வாசிப்பை நேசிப்போம்னு ஒரு குரூப் இருக்காங்க. முகநூலில் அந்த புக்கை பற்றி பதிவு எழுதுவேன்.
ஸோ அது கொஞ்ச நாள் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு ஸ்டில் இப்போ கூட சிலப்பதிகாரத்தில் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் என்னென்ன தாவரங்கள் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய பயன்கள் என்ன, எந்தெந்த இடத்துல அதை இது பண்ணியிருக்காங்கன்ட்டு ஒரு ரிவ்யூ எழுதிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும் அது. ஸோ அது எனக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஓய்வு கிடைச்சதுனா தான் இன்னொன்று அது வந்து நம்ம எடுத்து செய்ய முடியும். ஸோ வரைய ஆரம்பிச்சது. சும்மா ட்ராயிங் வந்து சும்மா ஸ்கிரிப்ட்ல பண்ணுறது, ரொம்ப கிளாஸஸ்லாம் போகிறது கிடையாது. ஸோ எப்போ கொஞ்சம் எழுதுறதும் படிக்கிறதும் ஒரு தூக்கம் வருது இல்லையா, அந்த பகல் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு வேலையில் வந்து புக்கை எடுக்கும்போது ஒரு டயர்ட்னஸில் தூக்கம் வருது. ஸோ அப்போ தூக்கம் வரும்போது வரைய ஆரம்பிப்பேன். அந்த ஒரு 2 மணி நேரம், ஒரு 2.5 மணி நேரம் கூட அது போகும். மண்டலா ஆர்ட் ஃபார்ம், நிறையா இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம் வந்து நிறையா யூடியூப்லேயே அவைலபிள் இருக்குது. ஸோ அதை உட்காந்து ஒரு 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இன்னும் ஒரு கை நெசவு கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ கை நெசவு கற்றுக்கிட்டோம்னா ஸோ உங்களை வந்து ஒரு லைஃப்பில் வந்து எந்த கேட்ஜெட்ஸோடையும் நீங்கள் இல்லாமல், எந்த ஒரு ஃபேக்கான இடத்துலையும் நீங்கள் இல்லாமல், உங்களுக்குள்ளேயே இதெல்லாம் கலைகள் எப்போவுமே உங்களுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ண வைக்கும். எந்த கலையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவும் உங்களுக்குள்ளே தான் பயணம் பண்ண வைக்கும். அந்த 2 மணி நேர பயணம்ங்கிறது கிட்டத்தட்ட தவம் தான், மெடிடேஷன் தான். ஸோ மெடிடேஷன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஆணி அடித்த மாதிரி கண்ணை மூடி உட்காரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்மை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பயணம் வந்து உங்களை உள்ளுக்குள்ளே மறுபடியும் 2.5 மணி நேரம் நீங்கள் ஒரு வரைகிறீங்கன்னா 2.5 மணி நேரம் மறுபடியும் உள்ளுக்குள்ளே தான் போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சக்ஸஸாக தான் பார்க்குறேன். எல்லா ஃபீல்டுலேயும் வரைகிறது, படிக்கிறது, அதை பற்றி எழுதுறது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு லைப்ரரியில் வந்து ரொம்ப ரேரான புக்ஸ் எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. ஸோ 100 புக்கு வந்து கண்காட்சிக்கு வச்சுருந்தாங்க. 115 120 புக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னல் புக்ஸ் எல்லாமே கண்காட்சி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் மற்ற இடங்களில் அந்த புக்கை பற்றி தகவலை தேடி இப்போ அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதிட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் வெளியே வருமானலாம் தெரியாது, வெளியிட முடியாததை. ஸோ யாராவது நண்பர்களுக்கு அந்த மாதிரி பகிர முடியும். ஸோ அது பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் மண்டலா ஆர்ட்டு, அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட், அதெல்லாம் சும்மா பேசிக்காக யூடியூப்பில் பார்த்து அப்படியே வரைய ஆரம்பிச்சது தான். அப்படியே போகுது. நிறைவாக இருக்கேன், ரொம்ப நிறைவாக இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.